நடக்கும் பொம்மை. ஹாய் குட்டீஸ், எளிய பொருட்களை கொண்டு ஆச்சரியப்படுத்தும் ஒரு நகரும் நாட்டியமாடும் கைத்தட்டும் ஒரு பொம்மையை உருவாக்கலாமா? இதற்கு தேவையான பொருட்கள்: தடிமனான காகிதம், நூல், பாட்டில் மூடிகள், காலி தீப்பெட்டிகள், குச்சிகள் மற்றும் ஒரு பந்து. பப்பட் பொம்மையை உருவாக்க இதுபோல குச்சிகளை குறுக்காக ஒரு பந்துக்குள்ள செருகி வச்சுக்கணும். படத்தில் காட்டியபடி 5 நூல் கயிறுகளை தலை, 2 கைகள் மற்றும் 2 பாதங்களுடன் இணைக்க வேண்டும். இதன் பாதங்களை பாருங்களே, சாதாரண தீப்பெட்டி தான் இது. இதுக்குள்ள மண்ணு போட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம். இதுக்குள்ள மண்ணு போட்டு நிரப்பி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம். இப்போ இந்த கைகளை பாருங்க, இவை பாட்டில் மூடிகள் தான். இதுக்குள்ளும் மண்ணை நிரப்பிக்கலாமா? அப்பதான் இது நல்லா கனமாகவும் நமக்கு கட்டுப்படுத்த வசதியாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த 2 கைகளையும் இப்படி ஒன்றா வச்சா வணக்கம் சொல்கிறது போல இருக்குது இல்லையா? இது பொம்மையின் பின்புறம். இப்போது இந்த நூல் கயிறுகளை இப்படி விரல்களில் வைத்து சொடுக்கும் போது பொம்மையின் கைகளை வணக்கம் சொல்லவும் நடனமாட வைக்கவும் தகுந்த மாதிரி அசைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விருப்பப்படி இந்த பொம்மலாட்ட பொம்மையை தரையில் நடக்க வைக்கவும் முடியும். ஒவ்வொரு கால்களையும் முன்னும் பின்னுமாக இப்படி வைப்பதன் மூலம் இந்த பொம்மை எவ்வளவு அழகா நடக்குது பாருங்க. கைகளையும் ஆட்டி ஆட்டி நன்றாக நடக்குது இல்லையா? கால்கள் நடக்கிறப்ப கைகளையும் நாம அசைக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இப்ப பொம்மை திரும்பி போகுது. முன்னும் பின்னுமாக எப்படி வேணும்னாலும் இந்த பொம்மையை நடக்க வைக்க முடியும். இங்க பாருங்க, இன்னொரு பொம்மை. இதுவும் ரொம்ப அழகா இருக்குது இல்லையா? 5 நூல் கயிறுகளையும் 2 கைகளாலும் அசைத்து இந்த 2 பொம்மைகளையும் நடக்க வைக்கலாமா? அழகான நூல் பொம்மை ஒன்றை எவ்வாறு செய்வதுன்னு பார்த்தோம். இதுபோல நீங்களும் செய்து பாருங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.